கையில கையில ஏழே ஆண்டவன் பகவானுக்கும் பகவானேடோ ஆண்டவன் பகவானுக்கும் பகவானுக்கும் அம்பிகை பார்வதிக்கும் பார்வதிக்கும் மூன்றாவது பிள்ளையாக பிள்ளையாக மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் பிறந்த தெய்வம் சுடர் ஒளியில் அவதரித்த எங்க ஈசன் சுடலை மாடசாமி சுடலை மாடசாமி கதைய பாட செந்தில் வேலோனே அருள் புரிவாய் ஆதி கைலாசத்திலே மாணிக்க தொட்டில் மாயாண்டி சுடலை மகிழ்ச்சியுடன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆதிபராசக்தியான என்ன அம்பிகையான உமாதேவி மகனாகிய மாயாண்டி சுடலையை தங்கத்திரு தொட்டில் தனிமையிலே தூங்க வைத்து விட்டு அந்தப்புற பள்ளியறையில் ஆண்டவனாகிய பகவானோடு அமர்ந்திருக்கும் நேரத்தில் எங்கள் செல்ல பிள்ளை மாயாண்டி சுடலை படுத்துறங்கும் தொட்டில் பக்கம் மாய வடிவத்திலே மங்கையான பெண்ணொருத்தி வந்து மறைமுகமாக நின்று அழைக்கின்றாள். இந்த பெண் யார் என்றால் ஆதியிலே என்ன கைலாசவாசிகளான தேவாதி தேவர்கள் தேவமுனிவர்கள் எல்லாம் பகவானிடத்தில் ஓர் வரம் கேட்டார்களாம். என்ன வரம்? பகவானே, பரம்பொருளே, இறைவனாகிய உங்களுக்கும் இறைவியான பார்வதாதேவிக்கும் ஆதியில் ஒரு காலத்தில் தெய்வீக திருக்கல்யாணம் நடைபெற்றதாம். அப்படிப்பட்ட பகவான் பார்வதி திருக்கல்யாணத்தை போல இந்த பாருலகில் அப்படி ஒரு திருமணம் நடந்ததே இல்லை என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். காதால கேட்டிருக்கோம், ஆனா உங்க கல்யாண வைபவத்தை நாங்கள் கண்ணால பார்க்கல. தாங்களை அன்றாடம் வழிபட்டு வரக்கூடிய இந்த அமரதேவ முனிவர்களான எங்களுக்காக பகவானே, பரம்பொருளே, பகவானாயே நீங்களும் எங்கள் அன்னையான பராசக்தி பார்வதியும் மீண்டும் ஒரு முறை கைலாசத்திலே தெய்வீக திருக்கல்யாணம் நடத்த வேண்டும். அந்த கல்யாண வைபவத்தை நாங்கள் கண்ணார கண்டு தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பான வரத்தை வள்ளலாய பகவானே கொடுக்க வேண்டும் என்று அமரதேவ முனிவர்கள் ஆண்டவன் பகவானிடத்தில் வரங்கேட்டார்கள். உடனே பகவான் இந்த செய்தியை பார்வதியிடம் சொன்னார். பார்வதா தேவியோ பகவானிடத்தில் அடியவர்கள் பக்தர்களுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த கைலாசத்தில் நம்ம தெய்வீக கல்யாணம் நடத்தணுமானால் எனக்கு புதுமையாக என்று தோழிப்பெண் வேண்டும் என்றாராம். உடனே பகவான் பிரம்மனை அழைத்து, நான்முகனாகிய படைப்பு கடவுளான சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மனே, பகவான் பார்வதி எங்கள் இருவேருக்கும் அடியவர்கள் அமரதேவ முனிவர்களுடைய விருப்பப்படி நாங்கள் மீண்டும் ஒரு முறை தெய்வீக திருக்கல்யாணம் இந்த கைலாசத்திலே நடத்த வேண்டியுள்ளது. பெண்ணாகிய பார்வதிக்கு பக்கத்திலே இருந்து சேவை செய்ய 2 தோழி பெண்கள் வேண்டும். நீ உடனடியாக 2 பெண்களை பிரைஸை கொண்டு வருவாய் என்றார். ஆண்டவன் ஆணைப்படி அயனாய பிரம்மா பிரம்மலோகத்திலே பிரம்மபீடம் ஒன்று உண்டு பண்ணி அந்த பிரம்மபீடத்தின் முன்னதாக அமர்ந்து பார்வதிக்காக 2 தோழி பெண்களை பிறை செய்வதற்காக பிரம்மா 41 நாள் ஒரு மண்டலம் சிவபூசை செய்தார். அதனை அறிந்த ஆதிபராசக்தி தனக்கு தோழி பெண்ணாக தானே அவதாரம் செய்ய வேண்டும் என்று 1008 சொரூபங்களை கொண்ட அன்னை ஆதிபராசக்தி பார்வதி தன்னுடைய 1008 சொரூபத்தில் 2 சொரூபத்தை உமாதேவி தன் உடலில் இருந்து வெளிப்படுத்தினாளாம். அந்த 2 தீப்பொறியான சக்தி பிரம்மலோகத்திலே வந்து பிரம்மனுக்கே தெரியாம பிரமதேவன் சிவபூஜை செய்கின்ற பிரம்மபீடத்துக்கு ஐக்கியமாகி 2 பெண் குழந்தையாக கருவுருவாக வளர்ந்தது.
அயனாகிய பிரம்மதேவன் செய்த பூஜை 41 நாள் நிறைவேற்றது. நட்ட நடிச்சாமம் போல வெள்ளிக்கிழமை ஏமஷாம நேரத்தில் அயனாகிய பிரம்மன் செய்த பூஜையினால் அர்த்த சாமவர்ண பிரமபீடம் 2ஆக வெடிக்கின்றது. பிரம பீடம் அது வெடி குதையா, ஏய் வெடி குதையா, ரெண்டு பெண் குழந்தை வந்து பர குதையா, ஐயா வெடி குதையா. பிறந்ததொரு பெண் குழந்தை பிரபலமாய் வளருதையா, ஆகாயம் பூமி மட்டும் அண்டே மோகடு வர வளருதையா, பூமி மட்டும் வளர்ந்த மங்கை அரைக்கி போன்ற வடிவத்தோடு ஆங்கார சொருவத்தோடு ஓங்கார சத்தம் விட்டு எழுந்துவார ஏ பிறவி செய்த பிரம்மனிடம் பிறவி செய்ததோரு பிரம்மனை பிடதி எட்டி போ பிடிக்கிறாளே, ஆமா பிடிக்கிறாளே, அவனை பிடதி எட்டி எங்களை எதற்காக இங்கே பிறவி செய்தாய், யாரு என்ன எங்கள் நாமம் எங்களை பிறவி செய்ததொரு விபரம் எந்த அதட்டுதாளே உருட்டுதாளே அதாடி சத்தம் போடுவாளா உருட்டுதாளே வியாயி போல அலறுதாளே பெண்ணே ரஷியா 2 பேரும் உடனே அயனாகிய பிரம்மா அதிர்ச்சி கொண்டு அம்மா தாயே பிரம்மலோகத்தை அழிச்சிடாத, உன்னை பிறவி செய்ய சொன்னது கைலாசபதியான கடவுள், அந்த கடவுள் முன்னாலே கொண்டு உன்னை விட்டுருந்தேன், நீ பிறந்த விவரத்தை அந்த பகவானிடம் கேட்டுக்கொள் என்று நான்முகனாகிய பிரமதேவன் 2 பெண்களையும் கைப்பிடியா பிடித்து ஆதி கைலாசத்தில் கொண்டு வந்து ஆண்டவனுக்கு முன்னால் நிறுத்தினார். இறைவா, பகவான் பார்வதி உங்கள் இருவேருக்கும் திருக்கல்யாணத்தில் ஆதிபராசக்தி பார்வதிக்கு சேவை செய்ய 2 பணிப்பெண்கள் தோழி பெண்கள் வேண்டும் என்று கேட்டீங்களா பார்வதிக்கு, இதோ பிறை செய்து கொண்டு வந்திருக்கின்றேன், 2 பெண்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். உடனே பகவான் அந்த 2 பெண்களையும் அழைத்து அந்த புறத்திலே கொண்டு வந்து ஆதிபராசக்தி பார்வதி முன்னே கொண்டு விட்டார். அம்மா அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி, நம்ம திருக்கல்யாணத்தில் உனக்கு சேவை செய்ய தோழி பெண்கள் வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா,
இதோ பிறை செய்து கொண்டு வந்திருக்கேன் என்று பெண் என்றார். அந்த 2 பெண்களையும் உமையவளாகிய மலைமகளாகிய மகேஸ்வரி அந்த பெண்களை இப்படி யாட்டு பார்த்தா, ஏறிட்டு பார்த்தா அந்த பெண்களை பார்த்து விட்டு, கடவுளே என்னம்மா மேல இருந்து கீழே பார்க்க, கீழே இருந்து மேல பார்க்க, இறைவா இவள் தான் எனக்கு தோழி பெண்ணா? ஆமாம்மா இவள் தான் உனக்கு தோழி பெண். எ கைலைநாதா இவ பெண்ணாக தெரியலையே, கை போல முழிக்கிறாளே, மங்கையாக தெரியலையே, ஆமா தெரிய பூதம் போல இருக்கிறாளே. போல அலறுதாளே, மங்கையாக தெரியலையே, மலைய பூதம்மாயிருக்காளே, தோழி பெண் என்று சொல்லி துணைக்கு நானும் வைத்தேன். என்ன துடி துடிக்க கொன்றிடுவா, குத்தி ரத்தம் குடித்திடுவா, கொடல பிடிக்குமால போட்டிடுவா, பெண்ணாக தெரியலைய சாசு போல இருக்காளே, ஆண்டவன பகவான கையில வைத்தமான கைலாசத்தை அழித்திடுவா, கன்னி பெண்ணா தெரியவில்லை, தெரிய காட்டேரி போல் இருக்காளே. எனக்கு வேண்டாம், இந்த பெண்கள் எனக்கு வேண்டாம், இவளை எங்கேயாவது அனுப்பிடுங்க, கிட்டத்திலே ஆகாது என்று ஆதிபராசக்தி அதிர்ச்சியோடும் வெறுப்போடும் அந்த பெண்களை தனக்கு தோழியா ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். உடனே பகவான் 2 பெண்களை அழைத்தார். தன்னுடைய அரியாசனத்தின் பக்கத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். 2 பெண்களை இறைவனை பார்த்து, கடவுளே தங்கள் தேவியான பார்வதிக்கு எங்களை தோழி பெண்களாக பிறவி செய்தோம் என்று சொன்னீர்கள். உங்க தேவி பார்வதி எங்கள் கிட்டத்திலே ஆகாதுங்க. அப்போ எங்களை எதுக்காக பிறவி செய்தீங்க? எங்க பேர் தான் என்ன, எங்க நாமம் தான் என்ன, எங்களை பிறவி செய்த காரணம் தான் என்ன என்று அதட்டுதான் உருட்டுதான். அப்ப ஆண்டவனாகிய பகவான் அந்த பிரமபீடத்தில் பிறந்த 2 பெண்களையும் பார்த்து, அம்மா தாயே அமைதியா கேளு, நான் சொல்வதை கவனமா கேளு, நீ பிரமபீடம் பிறந்ததால பிரமபீடம் பிறந்ததால கட்சியம்மா வந்தம் பேரு பின் பிறந்த உனது தங்கை பிரம்ம ராட்சதையா அவளின் பேரு, அக்காதங்க 2 பேரும் ஆதிவள்ளி கையில அமர்வதற்கு இடமே இல்லை, ஏகவள்ளி கையில இருப்பதற்கு இடமே இல்லை, ஆதிவள்ளி கையில வடக்கு கோட்டை வாசலில வனாந்திர காடு உண்டு, அது தில்லைவன சுடுகாடு, அந்த சுடுகாட்டு தண்ணில் சென்றிய
சுடுகாட்டு பேய்களோட சுடுகாட்டு பேட்சியாக சுதந்திரமா கொலுவிருப்பாய் ஏ வன பேச்சு ராட்சதையா ஏ ராட்சதை வடிவழகி இருப்பாயம்மா ஐயானத காத்து கொண்டே மாசான பேட்சியாக பேச்சு பிரம்மராட்சதையா பேரழகி கொலுவிருப்பாய் மையானத்தை காத்து கொண்டு மையான பேட்சியாக மாசான பேட்சியாக மாதரசி இருப்பாயம்மா சொன்ன போது இந்த வார்த்தை காதில் கேட்டு எந்தாயி வேட்சி அம்மா இறைவனிடம் சொல்லுவாள் ஆண்டவனே பகவான் பிரம்ம கையிலையில் பிறவி செய்த எங்களை பிரமசேகையிலே பிறவி செய்த எங்களை காத்து கொண்டு சுந்தரி நீ இருப்பாய் என்று பகவானீங்க சொல்லலாம் ஆண்டவனே பகவான் கடைசி வரைக்கும் சுடுகாடு தானா விமோச்சனமே கிடையாதா சுடுகாடு இடுகாடு தான் காக்க பிறகு செய்தியலா என்றாள் ஆதிபராசக்தி அன்னையான பேச்சியம்மா அப்படி சொல்லும் போது ஆண்டவன் பகவான் சொன்னார் அம்மா கொஞ்ச காலம் இரு நீ வாழ தகுந்த இடம் உன் நட உட பாவனை நடை உன் நட உட பாவனை உன் பழக்கம் வழக்கம் எல்லாத்துக்கும் பொருத்தமான இடம் சுடுகாடு தான் அடைய தூக்கி கட்டில் போட்டா கட்டில் கிடக்குமா துள்ளி விழுந்துடும் அதனால நீ மயானத்தை காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் கொஞ்ச காலம் இரு வேலை வரும் உனக்கு வேண்டிய வரத்தை தந்து பூலோக அனுப்புவேன் என்றார் ஆண்டவன் ஆணைப்படி அன்னையான பேச்சியும் பிரம்மசக்தியும் ஈசன் சொன்ன இடமாகிய எம் ஐயான கரையதில மாயப்பச்சி வந்து இட்டாள பேச்சி பிரம்மராட்சதையா ஏ பெரமகுல ராட்சதையா அக்காதங்க ரெண்டு பேரும் மாயானத்தில்லையில எங்க மாயப்பச்சி வந்தல்லவோ பிணமதை தந்தின்றி கொண்டியார் அவள பியாயோட பியாக ஏ பியா பேச்சி அம்மா கொலுவிரு பலகாலம் இருந்தாலே பயங்கரியா வெற்றியம் சில காலம் இருந்தால் வெகு காலம் வெகு வருஷம் விழியா வெற்றியம் மையானத்தில் இருக்கும் போது ஆண்டவன் தாம்பரமசியமா என்ன கேட்கலை யாரெடுத்தும் பார்க்கலை அப்ப எண்ணுதாள பேச்சி அம்மா பகவான் சொல்லி எவ்வளவு காலாச்சு வேண்டிய வரத்தை தந்து பூலோக அனுப்ப சொன்னார பகவான் இதுவரைக்கும் நம்மளை யார் எடுத்து பார்த்திருக்காரா அப்ப கடைசி வரைக்கும் சுடுகாடு தானா போய் சொன்ன பகவானுக்கு சரியான பாடத்தை போட வேண்டும் எப்படி ஆதி கையில ஆண்டவன் பகவானுக்கு மூன்றாவது பிள்ளை ஏய் ஆத்தங்கரை மாயாண்டி சுடலை உலகத்திலே பிள்ளையாக அவதரித்து இப்போ மாணிக்க கையில கைலாசத்தில் மரகதமணி தொட்டில உறங்கிட்டு இருக்கான்
அந்த செல்லமாவன் மாயாண்டி சுடலையை நாம் ஏமாற்றி தில்லைவனம் கூட்டி வந்து தில்லைப்பால் ஊட்டனோ சுடுகாடு அழைத்து வந்து ஆத்தங்கரை சுடலை மாடனுக்கு சுட்ட பணத்தை கொடுக்கணும். மாயாண்டி சுடலை மாண்ட பணத்தை தின்று விட்டால் ஈசன் பணத்தை தின்ற பிள்ளை பிரமகையிலைக்கு ஆகாதென்று உடனே பூலோகத்துக்கு நம்மளை அனுப்பி வச்சிருவாரு. பேச்சியும் பேயாண்டி சுடலையும் நீங்க பூலோகம் போங்க, நீங்க பணத்தை கலந்துட்டீங்க, மாமிசத்தை கலந்துட்டீங்க, மாணிக்க கையிலைக்கு உதவாது என்று ஈசனாமலை பூலோகத்துக்கு அனுப்பி வைப்பார். அதுக்கு இதுதான் சரியான வேலை என்பதாக நினைத்த அன்னையான பேச்சியம்மா தான் இருப்பிடமாகிய மயானமாகிய தில்லைவனத்தை விட்டு திரு கைலாசத்துக்கு வந்து மாயாண்டி சுடலை படுத்துறங்கும் மாணிக்க தொட்டிலருகே சென்று செல்ல மகன் மாயாண்டி சுடலைய தட்டித்தான் தாயான பேச்சியம் என் மகன் மாயாண்டி ஆத்தங்கர சுடலை முண்டா எழுந்தரித்துவா மகன் என்று பேச்சியம்மா அழைக்கும் போது பதறிதா முழித்துட்டானே, பதறி முழித்துட்டான். எங்க பாலகந்தான் சுடலத்தை அழைத்தவன பேச்சு ராட்சதையை ஆத்தங்கர சுடலத்தை யாரிட்டு பார்த்தமாக சிரிக்கான் அப்ப கண்டுட்டாள பேச்சு அம்மா அகிலமான உலகத்தில் பேச்சு அம்மா வாரா என்றால் நம்முடைய கோர வடிவங்கண்டு அழுத பிள்ளவாயமோடும் அழுத பிள்ளாவி அடங்கும் இந்த அறியாத சிறு குழந்தை ஆற்றங்கர சுடலை முண்டை கோர வடிவங்கள் கொஞ்சம் கூட பயமில்லாமல் கை ஒட்டி சிரிக்கானே இப்பேற்பட்ட பிள்ளைதான் நம்மளுக்கு தேவை என்று அன்னை பேச்சு அம்மா நினைத்துட்டான். இந்த பிள்ளை சுடலையைத்தான் எப்படியும் கை படுத்தணும், கை சோசப்படுத்த வேண்டும் என்று காட்டுவான பேச்சு அம்மா, காட்டுவான பேச்சு அம்மா கண்மணி சுடலையத்தான், கண்மணியே சுடலையத்தான் கையை நீட்டி அழைக்காளே. என் மகன மாயாண்டி செல்ல பிள்ளை சுடலத்தையும் எழுந்தறி 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 வாமனே மகனே எழுந்தறி வாமகனே என்றார். மாயாண்டி சுடலையாய் ஆத்தங்கர சுடல யாரம்மா நீ? என்ன வந்து அழைக்கின்றாயே, நீ யாரு? அட பாவி மகனை என்னையாட யாருன்னு கேட்க, உன்னை பெற்றதாய் நானப்பா, என் பெயர் பேச்சியம்மா, பேச்சு பெற்ற திருமகன்தான் என் பிள்ளை, நீ பேயாண்டி சுடலை. ஏதோ இறை விதிப்பயனால் ஆதி கைலாசத்தில் ஆதி பராசக்தி பார்வதிக்கு நீ இப்போது பிள்ளையாக வளர்ந்து வருகின்றாய். உன்னை பெற்றதாய் பார்வதி என்று நீ நினைக்காத, அவள் உனக்கு வளர்ப்பு தாய் தான். அதனால் மகனே மாயாண்டி, நீ என்னோட வந்துரு. உன்னை ஏகப்பட்ட மாமிச உணவு எடுத்தார, நீ கைலாசத்தில் இருந்தன்னா உனக்கு ஒரு காலம் கடவயிருக்கு உணவு கிடைக்காது. ஆதி பராசக்தி இடத்தில் ஆத்தங்கர சுடலை மாயாண்டி, ஆதி பராசக்தி இடத்துல மாயாண்டி சுடல மகனை நீ பாலமுதான் பாதி வாயர் நிறைய அம்மா வீடா அமுது உண்ட அறவயிறு நிறைய உமைய வழியாட அம்மா உங்கை பாலி குடித்த
பொங்கை பால் மாயாண்டி குடலுக்காது பத்தளம்பு உமையவழியிடம் மதியிலே செஞ்சூடல மாயா உடல மீர்தான் உண்டை உள்வயறி நிறைய தாய்ப்பாலு உண்டை தன்வயறி நிறைய யாத்தங்கர சுடல தெய்வம் யாரும் மாயா என்னோட மகன் வாயார வயிறார் மாமீச உணவுதான் மனங்குளிர திங்கலாம் வந்தி விடுவாயான் என்றுதாவன பேச்சு அழைத்தது ஒரு நேரத்திலே அழகு மகன் சுடலத்தை தொட்டில் விட்டு இறங்குதான் சுடலை கொள்ளு போட்டு பாயுதானே என்றாயே மாதா எங்கே வர வேண்டும் எனக்கு என்ன உணவு வைத்திருக்க மகனே மகனே மாயாண்டி சுடலை இன்றைய தனத்தில் இந்த ஆதி கைலாசத்தின் வடபுறத்தில் ஆருணியக்காடு அதுல தில்லைவனம் என்ற சுடுகாடு தில்லைவனம் என்ற சுடுகாட்டுல இன்றைய தினத்தில் உனக்காக மாண்ட பிரேதமாகுது. அது சாதாரண பிரேதம் இல்ல மகனே ஆதி வெளி கையில அந்த நேர் தருவதியல யான குட்டி ஐயர் மகள் அழகு மக பாப்பாத்திய ஒருத்திக்கு ஒரு மகளம் ருக்மணி பாப்பாத்திய ஐயாளு மத சூலிதான ஈசம் வீதி பயனால் இந்தி இறந்துதான் அடிந்துட்டாள ஏய் ஆத்தங்கர சுடலாயா அழகு மக பாப்பாத்திய மாண்டு மாடிந்து இருக்கா இருக்கா தாய தலைமகளாம் தலைமகளோ தலைப்புள்ள சூனிதானே அவளும் தலைப்புள்ளதான் சுடலை மாட அழகு மகனுக்கு ஆளு ஐயா அழகு மகள் பாப்பாத்திய அவளும் தல பிள்ளதான் அவ அம்மாவும் தல பிள்ளதான் அவ சூழும் தல பிள்ளதான் அவ பாட்டியும் தல பிள்ளதான் பாட்டியும் தல பிள்ளதான் ஏன் சொல்லல அவ பூட்டியும் தல பிள்ளதான் பூட்டியும் தலைப்புள்ள யாழு மாத்த ஜோலிதானே தங்க மகாப பாதி செல்ல மகாப பாதி சதுர்மாரை ஒன்பற்றமாக தாயாதளப்புள்ள எதளப்புள்ள ஜோலிதானே மாண்டு மடிந்த வேளை மறையவர்கள் ஒன்று கூடி அத்தங்கார மறையவர்கள் ஒன்று கூடி மங்கையரை தூக்கி வந்து அவளை கழுவி தாங்குழுப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து பிள்ளைவானம் மையானத்தில் அந்த தேன்மொழிய கொண்டு வந்து எருவடிக்கு பிரேதம் வைத்து எருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரம் மண்ணம் போதி